த ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். குரு அதிசார வக்ர பெயர்ச்சி 8-10-2025 முதல் 17-3-2026 வரை உண்டான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மேஷம் முதல் மீனம் வரை அடியேனாகிய அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரும் ஐயா ஹரிஹர சர்மா இருவரும் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு முறையும் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க மாத ராசி பலன்கள், தமிழ் மாத ராசி பலன்கள், அதை தவிர வருஷ பயிற்சிகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியது குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் 2.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடிய சனி பயிற்சி பலன்களையும் பார்க்குறோம். இதை தவிர கடந்த காலகட்டங்களில் நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்தோம். எப்பொழுதுமே சனி பகவானுக்கும் சரி குரு பகவானுக்கும் சரி வக்ர பலன் உண்டு. குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் 5ஆம் இடத்துல வந்தால் அது வக்ரம் பெறுறதுன்னு பேர். அதே போல் சனி நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் 5ஆம் இடத்துல வந்தால் வக்ரம் பெறுறது. அதே போல் குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் 9ஆம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி. சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரியன் 9ஆம் இடத்துக்கு வர்றது வக்ர நிவர்த்தி. இப்போ நாம் பார்க்க போகிறது அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம். கரெக்டாக பார்த்தோம்னா அன்றைக்கி புரட்டாசி 22ஆம் தேதி அன்றைக்கி பாசம் அப்படின்றது கன்னியா மாதம். அன்றைக்கி பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அப்படிப்பட்ட உயர்ந்த நாளான புதன்கிழமை குரு பகவானவர் அதிசாரம் வாங்குறார். அதிசாரம்னா என்ன அப்படின்னாக்க முன்னோக்கி செல்வது. வக்ரம்னா என்ன? ரிட்ராகேஷன், பின்னோக்கி செல்வது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த குரு பகவான் 8-10-2025 பொன்னாப்பிட்டாலும் புதனாப்பிடாது அப்படின்ற புதன்கிழமையில் அவர் அதிசாரம் வாங்குறாரு. இதில் அதிசாரம் எத்தனை நாள் இருக்கிறாரு? சற்றேறக்குறைய 42 நாள் அதிசாரம் வாங்கி கடகத்துக்கு போகிறாரு. கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம். கடகம் அப்படின்னாலே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க 18-11-2025 ரிட்ராகேஷன் வக்ரம் அடைகிறாரு. எங்கே வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா கர்க்கடகத்திலேயே புனர்பூசம் 4ஆம் பாதத்திலேயே வக்ரம் அடைகிறாரு. அவர் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 17-3-2026 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அது எதில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த மொத்த காலகட்டங்கள் அவர் வக்ரம் மற்றும் அதிசார நாட்கள் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 160 நாள் வக்ரம் அதிசாரம். அதுலேயும் பார்த்தோம்னாக்க அதிசாரம் கிட்டத்தட்ட 42 நாள். அதை தவிர வக்ர காலகட்டங்கள் அப்படின்றது 118 நாள். பின்னோக்கி செல்றதுல என்ன பலன்கள்? குரு பொறுத்தளவுக்கு அந்தனர் குரு, நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடிய குரு. குருவை பொறுத்தளவுக்கு தனக்காரகன் போம், புத்திரக்காரகன் போம். ஒருத்தருக்கு புத்திரர் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. புத்திரக்காரனான குரு அதிசாரம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிறாரு. அவர் 2 ராசிக்கும் போகிறாரு. மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராரு, கடகத்துலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. அப்படியேப்பட்ட காலகட்டங்களில் இந்த குரு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார், அதோட பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார். எல்லா கிரகங்களுக்குமே விசேஷ பார்வை கிடையாது. நேர்பார்வை அப்படின்றது 7. அதை தவிர விசேஷ பார்வை உண்டானது அப்படின்றது குரு பகவானுக்கு 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும். நின்ற இடம் ப்ளஸ் 7ஆம் இடத்தை வலுப்படுத்துவார், 5ஆம் இடத்தை வலுப்படுத்துவார், 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். சரி, இந்த குருவை பொறுத்தளவுக்கு அதிசாரம் வர நாள்லையும் அதுபோல் வக்ர நிவர்த்தி காலகட்டங்களையும் பொதுவான பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குருவுக்கு உண்டான எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குரு அப்படின்னு சொல்லும்போதே வியாழக்கிழமையை குறிக்கும். குரு என்பவரை பொறுத்தவரை வியாழக்கிழமை அதிகாலை முதல் ஹோரை, அதாவது சூரிய உதயத்தின் முதல் ஹோரையை குரு ஹோரைன்னு சொல்லுவோம். இந்த குரு ஹோரை அப்படின்றதில் நெய் விளக்கு, நெய் தீபம் போட்டு
வணங்குவது பெரிய விசேஷம். நெய் தீபம் யாருக்கு போடணும்? அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கோ வழிபட்டீர்களே ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். சரி, இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவினுடைய காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை ஜபிக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தீங்களேயானால் குருவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்களேயானால் எளிய பரிகாரமாக உங்களால் முடிஞ்சதேயானால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெய் தானம் கொடுங்கோ, நெய் வடக்கு போடுங்கோ, தேங்காய் தானம் கொடுங்கோ, தேங்காய் உடைக்கோ. பக்கத்தில் இருக்கிற கோவிலில் சதுர்த்தி அந்த மாதிரி விஷயங்களுக்கு விநாயகருக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்ததுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கோ. எலுமிச்சம்பழம் தானம் கொடுங்கோ, எலுமிச்சம்பழம் மாலையாக போடுங்கோ. அது தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுக்கணும், வாழைப்பழங்கள் தானம் கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் குருவினுடைய பொருட்களாக சொல்லப்படுறது. முடிஞ்சதுன்னா ஸ்வர்ண தானம் கொடுக்கலாம். தங்கம் விற்கிற விலையில் பார்த்தலையானால் கொடுக்க முடிஞ்சதுன்னா சந்தோஷம். அதாவது மிகவும் அதிகமாக ஸ்வர்ணதானம் அப்படின்றது உங்களால் முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. அடுத்தது பார்த்தலையானால் புஸ்தகங்கள் படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு, பாடசாலையில் படிக்கக்கூடியவர்களுக்கு, அந்தணர்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் புத்தகம், நோட்டு, எழுதக்கூடிய நோட்டு. இப்போ புஸ்தகம் எல்லாமே காமர்ஸ், நோட் புக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துடுது. அதனால் எல்லாமே டவுன்லோட் பண்ணிடுறான். அதனால் புஸ்தகம்ன்றதை விட நோட் புக், எழுதக்கூடிய பென்சில் பேனா எழுதக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி தானம் கொடுங்க. அதே மாதிரி இந்த ஜோதிஷம் சொல்கிறவாளுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஜோதிடர்களுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் அனுப்புங்க. ஏன்னா இது ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும். அதை தவிர பார்த்தேனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த சுண்டல் பண்ணி, அதாவது மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை கொடுங்க. அது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தென்னை மரம் தானம் கொடுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு. அதே மாதிரி வாழைக்கன்று தானம் கொடுங்க. அதே மாதிரி அரச மரம், பக்கத்தில் இருக்கிற கோவில் பக்கத்தில் போய் ஒரு அரச மரமோ வச்சுட்டு வாங்க. அது உங்களுடைய குலம் விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். இதை தவிர பார்த்தீங்களேயானால் குருவினுடைய பார்வையும் சரி, குரு இருக்கும் இடத்தையும் சரி சுபப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரே கிரகம். ஏன்னா குரு மட்டுமே அதிசுபர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் அவருக்கு அடுத்து தான் எல்லா கிரகங்களையும் சொல்கிறாங்க. அதனால் குருவின் பார்வையோ குரு இருக்கும் வீடோ இது ரெண்டும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். குரு தான் கல்யாணத்துக்கு மிகவும் முக்கியமான கிரகம்னு சொல்லக்கூடியது. அதாவது குரு பலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்ம இன்னி வரலும் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அதை தவிர பார்த்தேனால் குரு எந்த இடத்தில் பார்த்தாலும் சரி அது ஒரு பெரிய மேன்மை பெறும். பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்திற்கு காரகனாகவும், குழந்தைகள், புத்திரர்கள் அதற்கு பிராப்திக்கு காரகனாகவும் இருக்கக்கூடியவர் குரு. அதனால் சந்ததியும் வளரும், பொருளும் வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஏதாவது பிரச்சனையை கொடுத்ததுன்னா இப்போ சொன்ன எல்லா விதமான எளிய பரிகாரங்களை சொல்லுங்கள். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இப்போ இருக்கக்கூடிய குரு அதிசார வக்ர பெயர்ச்சியில் என்னென்ன விளைவுகள் வரும், அதற்கு எந்தெந்த கோவிலுக்கு போகலாம், அருகில் இருக்கக்கூடிய கோவில் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் ஒன்றொன்னா சொல்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த அதிசார வக்ர பெயர்ச்சி குருவினுடையது எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு 8/10/2025 அன்னைக்கு அதிசாரமாறார், கடக ராசிக்கு போகிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சுகத்தை குறிக்கக்கூடியது, நல்ல ஒரு சுகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதை தவிர பார்த்தீங்கன்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 4ஆம் இடத்துல போய் குரு இருக்கிறதுனால புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வரும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக பார்த்தலையானால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். அதோடு பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு
10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கும், ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக மிகப்பெரிய முடை இருந்திருக்கும், பண வரவு இருந்திருக்காது, மிகுந்த பிரச்சனைகள் இருக்கும், எல்லா முயற்சிகளும் அந்த அளவுக்கு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துருக்காது. ஆனால் இப்போ பார்த்தலையானால் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன தொழிலாக வந்து டெய்லி ஒரு 1000 ரூபா 5000 ரூபா இந்த மாதிரியான பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றமாக ஒரு 15,000 20,000 வியாபாரம் வரக்கூடிய அளவுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். இதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்லபடியாக இருக்கும், தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். இவ்வளோ நாள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களே, ஆனால் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுப செலவுகள் அமையும். ஏன்னா 12ஆம் இடத்தை அவரோட வீட்டையே குரு பார்க்கறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு அதாவது 12ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது உங்களுடைய எதிர்பாலினத்தவரோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அது தவிர வந்து உங்களுடைய தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இயல்பான பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, இவர் வக்கரகதியாகி 21/12/2025 மேலே வந்து குரு மிதுன ராசியில் புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு போகிறார். கிட்டத்தட்ட 17/3/2026 வரலும் அங்கே இருக்கார். இந்த காலகட்டம் பார்த்தாலேயானால் ஒரு 3-4 மாதம் 120 நாள் வரலும் அங்கே இருக்கார். அந்த மிதுன ராசியில் இருக்கும் பொழுது வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்னென்ன பலன்களை கொடுப்பார் மேஷ ராசிக்குன்னு நம்ம ஐயா கிட்ட கேட்போம். இப்போ மேஷம் அப்படின்னாலே செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். இத்தனை நாள் நீங்கள் எடுத்துன்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 பெற்றுட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அவர் வக்ரகதி அடைகிறார். வக்ரம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட செயலற்ற தன்மை. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் செயலற்ற தன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வக்ரமான காலகட்டங்களில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது நல்லது. என்ன சாமி, குருன்றது பூர்ண சுபர்ன்றீங்க, அவர் 3ஆம் இடத்த முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் அவர் வக்ரம் அடைஞ்சதுனால கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் யார்கிட்டையும் விதாண்டாவாதம் பண்ண வேண்டாம். ஆர்குமெண்ட்டு அன்னெசரி டிபேட்டு எதுவுமே பண்ண வேண்டாம். அது உங்களுக்கு எதிராக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ குரு நின்ற இடத்துல அவர் வக்ரமானதுனால அவருடைய பலன்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி சாமி, பார்த்தா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு வக்ரமாக இருந்தாலும் பார்க்குறார். அப்போ அவர் பார்க்கும்பொழுது நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி, வக்ரம் அப்படின்னாக்க வக்ரமானாலும் குருவுடைய பார்வைக்கு பலம் உண்டா? குருவுடைய பார்வைக்கு பலம் உண்டு. அப்போ நீண்ட நாட்களாக மேஷராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டு இருந்துச்சு. ஏன், என்ன, எதனால் அப்படின்னு தெரியாதவங்க அத்தனை பேருக்குமே இந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த வக்ர காலகட்டங்கள். சரி, அதுக்கு அடுத்தது அவர் சப்தம பார்வை பார்க்குறாங்க. எல்லா கிரகங்களும் சப்தம பார்வை பார்க்குறாங்க. ஆனால் குருவுடைய பார்வை அவருடைய ராசியான தனுரை பார்க்குறார். அது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படின்றது புகழ்ஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம். அப்போ இந்த மேஷராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க இந்த ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி பண்ணக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு குருவுடைய பார்வை வக்ரகதியில் இருந்தாலும் அவர் பார்வைக்கு பலம் உண்டா? பார்வைக்கு பலம் உண்டு. அப்போ மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்ல பலன் கிடைக்குமா? நல்ல பலன் கிடைக்கும். இதை தவிர அரசு தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி எழுதக்கூடிய இந்த மேஷராசி என்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர குருவுடைய இன்னொரு விசேஷ பார்வை அப்படின்றது 9ஆம் பார்வை. அவர் ராசிக்கு 11 பார்க்குறாரு. 11 அப்படின்றது தொழில் மூலியமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஸ்தானம். ஏற்கனவே அங்கே சனி பகவான் வக்ரத்தில் இருக்காரு, கூட ராகுவும் இருக்காரு. வக்ர சனி
குரு வக்ரத்தில் பார்க்குறாரு. தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் சறுக்கல்களாகவும் தொழிலில் சுணக்கமும் இருந்துக்கிட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு தொழிலில் தொடர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ மொத்தத்தில் பார்த்தாக்க குரு நின்ற இடத்தை பலப்படுத்துவார். ஆனால் அன்னெசரி ஆர்குமெண்ட் அன்னெசரி டிபேட் பண்ணினா சிக்கலில் மாட்டி விட்டுருவார். அவங்க மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ மற்ற காரங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும். சரி சாமி, வக்கரமாகி எனக்கு பிரச்சனை கொடுப்பாருன்றீங்களே, அதுக்கு ஏதாவது எளிய பரிகாரம் இருந்தால் சொன்னாக்க நான் அதை செஞ்சுக்கிட்டு அதுலேருந்து தப்பிச்சுக்கலாமே. ஒரு ப்ராப்ளம் இல்லை. நம்மளுடைய இதில் நவகிரக ஸ்தலம் அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் பக்கத்தில் ஆலங்குடி. கும்போணத்துலேருந்து 17வது கிலோமீட்டரில் இருக்கிறது ஆலங்குடி. ஆலங்குடிக்கு எப்போ போகணும்? குருவுக்கு உகந்த நாள் அப்படின்றது வியாழக்கிழமை. சரி, வியாழக்கிழமையில் நம்ம எப்போ போனால் நல்லாயிருக்கும்? குரு ஹோரைக்கு போகிறது. குரு ஒவ்வொரு நாளும் அந்தந்த ஹோரை தான் தொடக்க ஹோரை. வியாழக்கிழமையில் ஃபஸ்ட்டு ஹோரை 6 to 7 நேராக போயிட்டு அங்கே ஈஸ்வரன் கோயில், அந்த ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, முடிஞ்சால் குரு பகவானுக்கு அபிஷேகம். அந்த மேனியில் படக்கூடியது அபிஷேக திரவியங்கள், பால், பன்னீர், இளநீர் மேனியில் பட்டு அந்த தண்ணி வரும்பொழுது அந்த தண்ணியை நாம் உடம்புல போகும்பொழுது நமக்கு உண்டான அத்தனை பிரச்சனைகளும் குரு பகவானானவர் சால்வ் பண்ணுவார். அப்போ இந்த எளிய பரிகாரம் ஆலங்குடி. சாமி, நமக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது, ஏதாவது லோக்கலில் ஏதாவது பரிகாரம் சொன்னீங்கன்னாக்கா சௌரியமாக இருக்கும். ஒன்றும் வேண்டிய தேவையில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை 154 எண்ணிக்கை இல்லாத்தி 108 எண்ணிக்கை உண்ட வெள்ளை மூக்கு கடலை, அதாவது கொண்டக்கடலை மாலை போடணும். கடைசி வியாழக்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வெள்ளை மூக்கு கடலையை சுண்டலாக பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும். எப்பொழுதுமே வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிம்பாங்க. அப்போ இந்த 2 எளிய பரிகாரங்களை எது வரலும் செய்யணும்? 17/3/2026 வரையிலும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாக்க குருவினால் வரக்கூடிய வக்ரகதியினால் வரக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளங்களும் சால்வ் ஆகிப்படும். சரி, மொத்தத்தில் இந்த குரு வக்ரம் மற்றும் அதிசாரத்தோடைய பலன்கள் என்ன அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மேஷ ராசியை பொறுத்தவரை 8/10/2025 பார்த்தோம்னா கடகத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய சுகங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டிற்கு உண்டான அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு குரு 8, 10, 12 இந்த 3 இடத்தையும் பார்க்கக்கூடிய காலம் அப்படின்றதுனால கண்டிப்பாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் உண்டான தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய, லாட்ரி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா தனக்காரகனே போய் சுகஸ்தானத்தில் உட்கார்றது பெரிய விசேஷம். அதனால் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு, வெளியூரிலிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு 21/12/2025 17/3/2026 வரலும் உண்டான காலகட்டம் வக்கரகதியிலேயே இருக்கார். வக்கர நிவர்த்தி 17/3/2026 மிதுன ராசியில் தான் நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவிஞர்கள், கட்டுரை எழுதுகிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. டாக்டர்ஸு, ரத்த சம்பந்தமான ரத்தம் அந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுறவா, அதாவது டெஸ்டிங் பண்ணுறவா, டெஸ்டிங் லேப் வச்சுருக்கிறவா, மருந்து சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவா இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தாலேயானால் இந்த 4 மாத காலத்தில் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியம் ஏற்படும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியமும், வெளிநாட்டிலிருந்து திடீர் பண உதவியும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். தொழில் அபிவிருத்தியும், செய்யக்கூடிய தொழிலில் பார்த்தீங்கன்னா அதீத பண வரவு வரக்கூடிய வாய்ப்பும், லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு
மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த 6 மாதமும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்வில் பெரும் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. 90 விழுக்காடுகளுக்கு மேலே உங்களுக்கு ஏற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த குரு வக்ரம் மற்றும் அதிசாரம் என்ன பலன் தருதுன்னு பார்ப்போம். இதுவரை 2ஆம் இடத்துல இருந்த குரு அதிசாரம் வாங்கி 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு வரார். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகும். ஏன் அப்படின்னாக்க கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம். அதுவும் அவருடைய நட்சத்திர பாதத்திலே வரார். எப்போ குரு தன்னுடைய நட்சத்திர பாதத்தில் வராரோ மேலும் 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 எடுக்கின்ற முயற்சிகளை வலுப்படுத்துவார். அப்போ நிற்கிற இடம் 3ஆம் இடம். உங்களுடைய இந்த கம்யூனிகேஷன் துறையான இந்த ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் இதில் வேலை பார்க்கக்கூடிய ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் மற்றும் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு குறைவாக இருந்துச்சு. இப்போ தனக்காரனான குருவே 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அதிசாரம் வாங்கி உச்சமும் பெறுறதுனால கண்டிப்பாக சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னாக்க மாநிலம் வெளிநாடுகளில் படப்பிடிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களை இந்த குரு அதிசாரம் மூலியமாக கண்டிப்பாக கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரகன் முயற்சி ஸ்தானத்தில் வரும்பொழுது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க குருவுக்கு எப்பொழுதுமே 3 பார்வைகள் உண்டு. 1 7ஆம் பார்வை, சதசப்தம பார்வை. அதுக்கு அடுத்த விசேஷ பார்வை 5ஆம் பார்வை. அதுக்கு அடுத்து விசேஷ பார்வை 9ஆம் பார்வை. இப்போ 3ஆம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் பார்வையா எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தாக்க விருச்சிகத்தை பார்க்குறாரு. விருச்சிகம் உங்களுக்கு 7ஆம் பாவம். ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பார்ட்னர் தொழிலில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கின்ற நஷ்டத்தை போக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக லைஃப் பார்ட்னர் கிடைக்கக்கூடியாதவங்க, அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும், கண்டிப்பாக லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக லைஃப் பார்ட்னர் இந்த குரு அதிசாரத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க குருவுடைய சதசப்தம பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடம் மகரம். நீண்ட நாட்களாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் படிக்கணும், நான் இங்கே படித்தாலும் யூஜி இங்கே படிச்சுட்டு பிஜி அங்கே படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க இந்த ஃபிலிம் சம்மந்தப்பட்டவங்க, அதாப்பட்டது சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணக்கூடியவங்க, அதே போல் சின்னத்திரை கலைஞர்கள், பெரிய திரை கலைஞர்கள், அதே போல் ஹோட்டல் நடத்தக்கூடியவங்க, அதே போல் இந்த நகாசு வேலை செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பிஆர், விசா, சிட்டிசன்ஷிப்பு இதுக்கு எல்லாருக்கும் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு. என்ன சாமி, ஏற்கனவே அமெரிக்க அதிபர் H1B விசாவை ஏற்றிட்டாரு, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே? ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு அமெரிக்கா மட்டும் கிடையாது. இப்போ பார்த்தோம்னாக்க யூகேல நம்ம இந்தியர்கள் அத்தனை பேருமே வரவேற்கிறார். அவர் விசா காசே இல்லாமல் வெளிநாட்டில் நல்ல படித்த மாணவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு யூகே போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அங்கேயே சிட்டிசன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, அதுக்கு அடுத்தது பார்க்கக்கூடிய இடம், குரு பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடம் யாரோட இடம்? அவருடைய இடம். அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. அவருடைய பார்வை லாபஸ்தானத்தில் இருக்குது. லாபம் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள். இதில் பார்த்தா 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. எப்போ? 2ஆம் இடத்துல இருக்கும்போது. இப்போ ராகுவையும் பார்க்குறாரு. செய்கின்ற தொழிலில் ஏற்றமான நிலை கிடைக்குமா? ஏற்றமான நிலை கிடைக்கும். இதுவரையிலும் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அத்தனை பேருக்குமே தொழிலில் ஏற்றம் இருக்குமா? தொழிலில் ஏற்றம் இருக்கும், கவலையே பட வேண்டாம். சரி, இதில் வக்ரம் அடைகிறாரு குரு.
இந்த வக்ரம் அடையக்கூடிய நாட்கள் அப்படின்றது சட்டையறக்கூடிய 118 நாள். இந்த வக்ரம் அடைஞ்சு அவர் ரிட்ராகேஷன் ஆகி உங்களுக்கு ராசிக்கு 2ல் வராரு. அப்போ அவர் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்கள்ட்ட கேட்போமா? ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது வக்கரகதியில் 21/12/2025 17/3/2025 வரலும் வக்கரகதியில் குரு பகவான் இருக்கார். எந்த இடத்துல உங்களுக்கு மிதுன ராசிக்கே வந்துடுறார். புனர்பூசம் 3ஆம் பாதம் 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் 3 வக்கரகதியில் வக்கர நிவர்த்தி ஆகிறார். இப்போ 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குரு பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பணத்தை கொடுக்க போகிறார். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 8-11 அதிபதி மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா தனகாரகன் 8ஆம் அதிபதி அவர் வக்ரம் பெற்று போயிருக்கார் அப்படின்னும் பொழுது மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் நல்ல இனிமையாக பேசி எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் சுபமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ரொம்பவுமே நல்லா இருக்கும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக ஏற்றமாகவே இருக்கும். பண வரவுன்றது பார்த்திங்கன்னா அதீதமான பண வரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 3 இடத்தையும் குரு பார்க்குறார். இந்த 3 இடத்த குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு புதிய வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்க்கும்பொழுது 6ஆம் இடத்தையே குரு பார்க்கறதுனால, அதுவும் வக்கரம் பெற்ற குரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால 6ஆம் இடம் ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதனால் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் இப்பொழுது அந்த பின்னடைவு போய் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 8ஆம் இடத்துல 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, வக்கரம் பெற்ற குரு பார்க்கறதுனால இவ்வளவு நாளாக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஓப்பனாக நிச்சயமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் வரும். அது தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கும், ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது சனி ஆதிக்கம் பெற்று சனியும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டம். இவர் வக்கரத்தில் இருக்கும் பொழுது சனி வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். ஸோ 10ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. குரு சனியை பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு திடீர் பண வரவு கொடுக்கும். தொழிலில் பெரிய மேன்மை இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவாள் எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தியின் முன்னிட்டு நீங்கள் குருவினுடைய இந்த கோச்சார குரு எந்த அளவுக்கு வெற்றி இருக்கும் அப்படின்றதும், இந்த காலகட்டத்தில் வெற்றிகள் சற்று கம்மியாக இருந்ததுன்னா எந்த கோவிலுக்கு போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்றத நம்ம ஐயா ஹரிஹர சர்மாகிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. இப்பொழுதுமே நம்மளை பொறுத்தளவுக்கு யாரால் ப்ராப்ளமோ அவங்கள்ட்ட சரணாகதி அடைவோம். நம்ம ஹியூமனை பொறுத்தளவுக்கு 2 பேரும் கருத்து வேறுபாடு வருது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? சாரி அப்படிமோ. அவங்க என்ன பண்ணுவாங்க? தட்ஸ் ஓகே அப்படிம்பாங்க. அப்போ நமக்கு குரு வக்ரகதியினால் அவர் ப்ராப்ளம் பண்ணினார்னாக்க அவர் கையிலேயே சரண்டர் ஆகணும். சரி, எந்த கோயிலில் போய் சரண்டர் ஆகணும் அப்படின்னாக்க தென்குடி திட்டை, கிட்டத்தட்ட தஞ்சாவூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகில் தென்குடி திட்டைன்னு இருக்குது. அதுக்கு போக வேண்டிய நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குருவுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை. ஒரு வியாழக்கிழமை அங்கே போங்க. போகிறதுக்கு முன்னாடியே கோயில் ஈவோக்கோ இல்லாட்டி அந்த ஸ்தானிகர் குருக்களுக்கோ ஃபோன் பண்ணி வரக்கூடிய வியாழக்கிழமை எங்களுடைய அபிஷேகமாக இருக்கட்டும் குரு பகவானுக்கு அப்படின்னு புக் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க அதற்குண்டான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க. எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க வியாழக்கிழமையில் 6 to 7 குருஹோரை, அந்த 6 to 7 தான் அங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு அபிஷேகத்துக்கு உண்டான பொருள்கள் எல்லாமே அவங்க வாங்கி வச்சுருவாங்க. ஒன்று ஈஓட்டியோ இல்லாட்டி அந்த ஸ்தானிகர்ட்டியோ சொல்லிவிட்டு அப்போ நாம் அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த அபிஷேக திரவியங்கள் பால், பன்னீர், இளநீர் இதை நாமளும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக இந்த வக்கரத்தினால் ஏற்படக்கூடிய மற்றும் தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனால் ஏற்படக்கூடிய சிறு சிறு தீமைகளையும் நன்மையாக மாற்றுவார். சந்தோஷம். சரி சாமி, வேறு என்ன பண்ணலாம்? நான் தென்குடி திட்டைக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் குருவுடைய அதிதேவதை தட்சிணாமூர்த்தி, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்திக்கு போக வேண்டிய நாள் அப்படின்றது வியாழக்கிழமை. போக வேண்டிய நேரம் அந்த குரு ஹோரை காத்தால 6 to 7 நேராக போங்க. தட்சிணாமூர்த்திக்கு 54 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை உள்ள
வெள்ளை மூக்கு கடலை மாலையை போட்டுட்டு வாங்க. கடைசி வியாழக்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி விநியோகம் பண்ணணும். இதை தவிர அங்கே இருக்கிற அந்தணர்களுக்கு காணிக்கை கொடுக்கணும். ஏன் அப்படின்னாக்க குரு அப்படின்னாலே தேவகுரு, தேவகுரு அப்படின்றது பிராமண குரு, அவர் எப்பொழுதுமே நல்லதான் செய்வார். அந்தணர்களுக்கு தானம் பண்ணிட்டுவாங்க. இது எது வரையிலும் செய்யணும் அப்படின்னாக்க 17 மார்ச் 2026 வரலும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்ட பனி விலகுமோ அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் அத்தனையுமே விலகிரும். சரி, ரிஷப ராசிக்கு மொத்தத்தில் இந்த குரு அதிசாரம் மற்றும் வக்ரம் என்ன நற்பலன் என்ன கெடுபலனை கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. ரிஷப ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம். என்ன ஏற்றமான காலம்? 3ஆம் இடத்தில் வக்கரம் அதிசாரம் பெற்ற குரு மற்றும் வக்கர குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது திருமணத்திற்கு பாக்கியம் ஏற்படும். தவிர பார்த்தாலேயானால் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய தொழில் புரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா குருவே காரகத்துவம்னு சொல்லக்கூடியது தனக்காரகன் லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கேட்கவே வேண்டாம். உங்களுக்கு லாபங்கள் எந்த தொழிலில் செஞ்சாலும் அதாவது 100 மடங்கு 1000 மடங்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு எழுத்து பணிகளில் இருக்கிறவங்க, அதை தவிர உங்களுடைய ராசிக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்க, சின்னத்திரை வெள்ளித்திரை இந்த மாதிரியான கலைத்துறை இருக்கிறவங்க புதிய கான்ட்ராக்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கூட்டு தொழில் பெரிய மாற்றங்கள் இருக்கும். கூட்டு தொழிலில் பெரிய வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் இந்த விவசாயம் சார்ந்த பொருட்கள், பால் பொருட்கள், அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த தேங்காயுடைய வியாபாரங்கள், அதை தவிர வாழை வியாபாரங்கள் இதெல்லாம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மிதுனத்தில் வக்கரகதியில் வரும்பொழுது பார்த்தாலேயானால் புதிய வேலைகள், வேலையில் மாற்றங்கள், வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் மாறுதல்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய லாபங்கள் குன்றாத வண்ணம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 95 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் இந்த அதிசார குரு வக்கர பெயர்ச்சியின் மூலியமாக வரும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். மிதுன ராசி நேயர்கள், அதாவது மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ராசியின் அதிபதி புதன். இப்போ பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாகி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் போகிறார். இதில் என்ன சார் பெரிய வித்தியாசம்? எங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே போயிட்டுருக்கே சார். ரொம்ப நாளாக அஷ்டமத்து சனி நீங்கள், அதுக்கப்புறம் குரு ஜென்மத்தில் குரு நீங்கள், இப்படி மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குரு கொஞ்ச நாளைக்கு போகிறார், திருப்பியும் ஜென்மத்தில் வராரு அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குரு ஜென்மத்தில் இருக்கும்போது உங்களுக்கு முடிவுகளை சரியாக எடுக்க முடியாத அளவு செஞ்சுருவார். ஏன்னா எந்த ஒரு தீர்க்கமான சிந்தனைகளிலையும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எது நல்லபடியாக இருக்குமோன்னு ஒரு பயத்தை கிளப்பியே அது முடிவே எடுக்க விடாமல் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசியிலேயே வக்கர குருவாக வரும்போது மாறுதல்கள், பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துவார். சரி, இப்போ அதிசாரத்தில் போகும்பொழுது என்ன பண்ணுறார் அப்படின்றத பார்ப்போம். 2ஆம் இடத்துல, அதாவது தனகாரகன் தனஸ்தானத்தில் போய் உட்கார்றார், உச்சம் பெற்று போய் உட்கார்றார். அதிசாரமாக இருந்ததுனால மிகுந்த உச்சம் பெற்றத்தினுடைய முழு பலன்களையும் கொடுக்க முடியாட்டிலும் இவ்வளவு நாள் பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே தீர்ந்து போய் உங்களுக்கு அதீதமான பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடம் குடும்ப ஸ்தானத்தில் போய் உட்கார்றார். அதாவது குடும்பம், வாக்கு, தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அதிசாரமாய் உட்கார்றார். அதனால் உங்களுடைய பேச்சுக்களில் இனிமை இருக்கும். அடுத்தவர்களை கவரக்கூடிய அளவுக்கு பேசுவீங்க. அடுத்தவர்கள் உங்களுடைய பேச்சுக்களை மதித்து நீங்கள் சொல்லுவதை கேட்டு செயல்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பண வரவு எல்லா வகையிலையும், தொழில் வகையிலையும் சரி, பார்ட்னர்ஷிப் தொழிலாக இருந்தாலும், சொந்த
சொந்த தொழிலாக இருந்தாலும் அதீதமான பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் சொந்த தொழிலில் இப்போ நிச்சயமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த காடு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா அதை தவிர எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸு, அதை தவிர கவிதை எழுதுகிறவங்க, கட்டுரை எழுதுகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 6ஆம் இடத்தை பார்க்குறார், 8ஆம் இடத்தை பார்க்குறார், 10ஆம் இடத்தை பார்க்குறார். 3 பார்வைகளும் இருக்குது. இந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், யாராவது உங்களோட வீட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க, இல்லை உங்களுடைய லேண்டு இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனை பண்ணுறாங்க, அதனால் இவ்வளோ நாளாக பொருள் நஷ்டங்கள் இருக்குது, கோர்ட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இந்த விஷயங்களுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இதெல்லாம் சுமூகமாக தீர்வடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை கிடைக்கக்கூடிய, கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது தவிர பார்த்தலையானால் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய, வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். திடீர் பணவரவு வரும். உங்களுக்கு பார்த்தலையானால் மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரவு வரும். அதுவும் ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான பிஸ்னஸ்ஸு, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, அதில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் வக்கரம் பெற்று, அதாவது 8/10/2025 21/12/2025 வரலும் ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துலேருந்து அதிசாரமாகி திருப்பியும் வக்கரகதி அடைகிறார். அதுக்கப்புறம் 21/12 17/3/2026 வரலும் பார்த்தலையானால் உங்களுடைய ராசியிலேயே திருப்பியும் வரும். ஜென்மகுருவாக இருக்கார், ஆனால் இப்பொழுது வக்கரகதியில் இருக்கார். இந்த மாறுதல்கள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அருமையாக சொன்னீங்க. இப்பொழுதுமே நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது ஜென்மகுரு வனத்திலே அப்படிம்பாங்க. வனம்னாக்க இடமாற்றம், உத்தியோகத்தில் இடமாற்றத்துக்கு பதவி உயர்வு கிடைக்கணுன்ற முயற்சி பண்ணுறவங்களுக்கு அத்தனை பதவி உயர்வையும் கொடுப்பார். ஆனால் இந்த 118 நாளும் வக்ரகதி அடையக்கூடிய அளவட்டத்தில் அவர் பலம் இழக்கிறார். குரு தனக்காரகனும் புத்திரக்காரனும் பலம் இழக்கிறார். அப்போ உடல்நல தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தா மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நரம்பு தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற பதட்டம், தேவையற்ற பயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இவர் வக்ரமான காலகட்டங்கள்லேருந்து இந்த மிதுன ராசி என்பவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வெளியில் போய் உணவு சாப்பிட்றது, அதே போல் காலந்தவறி உணவு சாப்பிட்றது, அதே போல் கண்ட பாத்ரூமில் அதாகப்பட்டது பொது கழிப்பிடத்தை பயன்படுத்துறது, இது எல்லாத்தையுமே தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கால நேரம் தவறி உணவு சாப்பிட்டோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு வரக்கூடியது வயிற்றில் புண் வரக்கூடியது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி மஞ்சள் காமால் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதனால் இந்த மிதுன ராசி என்பவர்கள் இந்த 118 நாளும் எச்சரிக்கையோடு இருக்கணும். உடனே கரெக்டாக அந்த நேரத்துக்கு சாப்பிடணும். காமன் டாய்லெட்டை பயன்படுத்துகிறத தவிர்க்கணும். அதே போல் தயிர், பால், மோர் சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்தா உடம்பில் உள்ள பிரச்சனைகள் வரக்கூடியதை தவிர்க்கக்கூடியது. சரி, இதில் பார்த்தோம்னாக்க எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. ஆனால் பிரகஸ்பதியான குரு பகவானுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. 5, 7, 9. இந்த மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குருவுடைய சப்தம பார்வை பார்க்குறாரு. எப்பொழுதுமே நம்ம ஜோதிஷ சாஸ்திரத்தை என்ன சொல்லுவோம், சாமி என் பொண்ணுக்கு குருபலம் வந்துருச்சா, என் பையனுக்கு குருபலம் வந்துருச்சா அப்படின்னு தான் கேட்போம். குருபலம் அப்படின்னாக்க திருமணத்திற்கு உண்டான யோகம் வந்துருச்சா. அப்போ குருவானவர் மிதுனத்தில் இருந்துக்கிட்டு அவருடைய ராசியான தனுரை சப்தம பார்வை பார்க்குறாரு. நீண்ட நாட்களாக மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த திருமணம் தடை தாமதம் கண்டிப்பாக இந்த வக்ரம் மற்றும் அதிசார காலகட்டங்கள் 8/10/2025 17/3/2026 நடக்கும். என்ன சாமி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வக்ரம் ஆகி போயிட்டாரு, பலம் இழந்து போயிட்டாருன்னு நீங்கள், அது நின்ற இடம். ஆனால் குரு பார்த்த இடம் மேம்படும். அப்போ குருவுடைய பார்வை 7ஆம் பார்வையாக பார்த்துட்டாரு.
திருமண வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாமி இதை மாதிரி நானும் தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், பட் என்னோடய தொழில் பார்ட்னர் என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறானோன்னு தோணுது அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்கு அன்பர்களுக்கு இந்த குரு பார்வைப்படக்கூடிய காலகட்டங்களில் தொழிலில் நல்ல பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் தொடர் முன்னேற்றம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, அடுத்தது குருவுடைய விசேஷ பார்வை அப்படின்றது 5ஆம் பார்வை. இந்த மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகி, அது ஆணாக இருக்கட்டும் அது பொண்ணாக இருக்கட்டும், குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதோர், என்னதான் செல்வம் இருந்தாலும் மழலை செல்வம் இல்லாத வீடு வீடே இல்லை அப்படின்றது. அப்போ அப்படியேற்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு புத்திரக்காரனான குருவின் விசேஷ பார்வை 5ஆம் பார்வை படும்போது நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காத மிதுனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 8/10/2025 17/3/2026 வம்சம் விருத்தி கிடைக்குமா? வம்சம் விருத்தி கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம் சாமி, கேட்குறதுக்கே ஆனந்தமாக இருக்குது. அடுத்தது குருவுடைய விசேஷ பார்வை 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வையை அவர் எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னாக்க கும்பத்தை பார்க்குறாரு. அங்கே ஏற்கனவே சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அவர் கூட இன்னொருத்தனர் இருக்கார். யார் இருக்கார்? ராகு இருக்கார். ராகுவை பொறுத்தளவுக்கும் சரி, கேதுவை பொறுத்தளவுக்கும் வீடு கிடையாது. அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர். அப்போ சனி பகவானோடது. அப்போ 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படின்றது புகழ்ஸ்தானம் மற்றும் உயர் கல்வி ஸ்தானம். அப்போ இந்த மிதுன ராசியை சேர்ந்த குழந்தைகள் உயர்கல்வி படிக்கணும்னு முடிவெடுக்கக்கூடியவங்க, அவங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லக்கூடியது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, இதை தவிர பிஹெச்டி எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய அத்தனை மிதுன ராசி குழந்தைகளுக்கும் இந்த 8/10/2025 17/3/2026 விரும்பிய பல்கலைக்கழகம் கிடைக்குமா? கிடைக்கும். அதில் ராகுவையும் பார்க்கறதுனால, ராகு கும்பராகுவாக இருக்கிறதுனாலையும் தனக்காரன குருவை பார்வையினாலும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். அதற்கு உண்டான தனமும் கிடைக்குமா? தனமும் கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த குரு நின்ற இடத்தை தவிர பாக்கி பார்க்குற இடமெல்லாம் வலுப்படுத்துவாரா? வலுப்படுத்துவார். சாமி எனக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதில் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம சென்னை பக்கத்தில் பாடி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த பாடிக்கு பக்கத்தில் திருவழிதாயம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இந்த திருவழிதாயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க குருவுடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னிதானம் இருக்குது. தொடர்ந்து ஒரு 11 வியாழக்கிழமை மஞ்சள் வேஷ்டி மற்றும் மஞ்சள் துண்டு, அதாவது அங்கோஸ்திரம்னு சொல்லுவோம்ல 9 கஞ்சி, அந்த 9 கஞ்சி வேஷ்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் மனித உருவத்துக்கு மேலே பெரிய லெவலில் இருப்பார். அவரோட ஹைட்டுக்கு வேஷ்டியும் துண்டும் வாங்கி கண்டிப்பாக 11 வியாழக்கிழமை வேஷ்டி துண்டு 9 கஞ்சி வாங்கி அவருக்கு சாத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க சூரியனை கண்ட பனி போல் உங்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் விலகும். சாமி நான் சென்னைக்கு அங்கே பாடிக்கு போக முடியாது, நான் வெளியூரில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய ஈஸ்வரன் கோயில், அந்த பழைய ஈஸ்வரன் கோயிலில் தட்சிணாமூர்த்தி குருவுடைய அதிதேவதை மாதம் 2 கிலோ நாட்டு செக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. வாங்கி என்ன செய்யணும் அப்படின்னாக்க எல்லா சுவாமிகளுக்குமே காலையில் அபிஷேகம் செய்கிறதுக்கு நாட்டு செக்கு நல்லெண்ணெய். அவருடைய மனம் குளிரும் போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் குளிரும். அப்போ அந்த தட்சிணாமூர்த்திக்கு மாதம் 1 கிலோ நாட்டு செக்கு நல்லெண்ணெய் மேனிக்கு அபிஷேகத்துக்கும், இன்னொரு 1 கிலோ நாட்டு செக்கு நல்லெண்ணெய் தீபம். எப்படி இருளாக இருக்கிற இடத்துல ஒரு அகல் வச்சு ஒரு தீபம் ஏற்றும் போது அத்தனை இருளையும் அகற்றுமோ, அதே போல் கோயிலில் அந்த தட்சிணாமூர்த்திக்கு ஒரு தீபம் போட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்ட பனி போல விலகும். சரி, இந்த வக்ரமும் அதிசாரமும் என்ன மிதுன ராசிக்கு நல்லது கெட்டது அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மிதுன ராசியை பொறுத்தவரை இது மிகவும் ஏற்றமான காலமாக அமைய போகிறது. 8/10/2025 உங்கள் டைரியில் குறித்து வச்சுக்கோங்க. அன்றையிலிருந்து ஒரு பெரிய மாறுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். இவ்வளவு நாளாக பட்ட துன்பங்கள் எல்லாமே சிதறி போய் ஓடி போகும்.
இப்போ வரக்கூடியது பார்த்தலையானால் பணவரவு அதீதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கோர்ட்டு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் நிச்சயமாக விலகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் நல்ல அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராசியிலேயே குரு வரும்பொழுது வக்ரகதியில் இருந்தாலும் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கணும் நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலமாக இந்த குரு அதிசார வக்ர பெயர்ச்சி அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.